ஸ்ரீ ஆனந்த பத்மநாப சுவாமி கதை. வில்வமங்கல சந்நியாசி ஒருவர் ஸ்ரீ நாராயணனுக்கு தினமும் பூஜை செய்து வந்தார். பூஜை புரியும் நேரங்களில் பகவான் ஒரு சிறுவனாக வந்து அந்த சந்நியாசிக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தார். அவரை கட்டி பிடித்து விளையாடுவதும் பூஜை சாமான்களை கலைத்தபடியும் கஷ்டங்களை கொடுத்தார். ஒரு நாள் கண்ணனின் தொந்தரவுகளை தாங்க முடியாத சந்நியாசி கோபத்தில், "உன்னி சின்ன கண்ணா, தொந்தரவு செய்யாதே" என்று கூறி அவனை பிடித்து கீழே தள்ளிவிட்டார். கோபமுற்ற கண்ணன் சுயரூபத்தில் அவர் முன் தோன்றி, "பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை தேவை. உன்னிடம் அது இருக்கிறதா என்று சோதிக்கவே இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டேன். இனி நீ என்னை காண வேண்டுமானால் ஆனந்தன் காட்டுக்குத்தான் வர வேண்டும்" என்று கூறிவிட்டு மறைந்தார். தனது தவறை உணர்ந்த சந்நியாசி ஆனந்தன் காடு எங்கே இருக்கிறது என்பது தெரியாமல் கவலையுடன் புறப்பட்டார். பல நாட்கள் அலைந்து திரிந்தும் அவரால் அந்த காட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் வெயிலில் நடந்து வந்த தளர்ச்சியுடன் ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்தார். அருகில் இருந்த குடிசை வீட்டில் தம்பதியரை ஏதோ வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. அதன் முடிவில் கணவன், "நீ இப்படி அடிக்கடி என்னிடம் சண்டை போட்டால் உன்னை ஆனந்த காட்டில் விட்டு விடுவேன்" என்றான். மனைவியிடம் இதை கேட்ட சந்நியாசி ஆவலுடன் அந்த வீட்டிற்கு சென்று அவர்களை சமாதானம் செய்ததுடன் ஆனந்த காட்டை பற்றி விசாரித்தார். அந்த கணவனும் காட்டை காட்டினார். கற்களும் முட்புதர்களும் அதிகமாக இருந்தன. எனினும் பகவானை காணும் ஆவலில் இடர்களை கடந்து முன்னேறினார். சந்நியாசி கடைசியில் பகவானை கண்டார். தனக்கு ஏற்கனவே காட்சி தந்த உன்னி கண்ணனாக பகவான் இப்போது காட்சி தரவில்லை. ஒரு இலுப்ப மரத்தின் அடியில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஆனந்தன் என்ற பாம்பின் மீது பரந்தாமன் பள்ளி கொண்டிருப்பதை கண்ட சந்நியாசி மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கினார். தனக்கு பசி எடுப்பதாக கூறிய பகவானுக்கு காட்டில் கிடைத்த மாங்காயில் சிறிது உப்பு சேர்த்து சமர்ப்பித்தார் சந்நியாசி. பிறகு திருவாத்தங்கூர் மன்னருக்கு தகவல் தெரிவித்தார். மன்னர் 8 மடங்களில் உள்ள அந்தணர்களை அழைத்து கொண்டு ஆனந்தன் காட்டுக்கு புறப்பட்டார். ஆனால் அங்கே சுவாமி இல்லை. எனினும் அந்த இடத்தில் ஆனந்த பத்மநாபனுக்கு கோயில் கட்ட ஏற்பாடு செய்த திருவாத்தங்கூர் மன்னர் கோயிலுக்குள் ஆனந்த பாம்பு மீது பள்ளி கொண்ட பரந்தாமனின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு பத்மநாபன் சுவாமி என்னும் திருநாமம் சூடப்பட்டு ஆரம்பத்தில் இலுப்ப மரத்தில் செய்யப்பட்ட மூல விக்கிரகம் கிபி 1686 தீப்பிடித்தது. அதன் பின்னர் காடும் சர்க்கரை யோகம் என்னும் கலவையால் 12,000 சாலிக்கிரக கற்களை இணைத்து புதிய சிலை உருவாக்கப்பட்டது. இது ஒரு அபூர்வ சிலையாகும். 18 அடி நீளமுடையவராக காட்சி தரும் ஸ்ரீ ஆனந்த பத்மநாப சுவாமியின் திருமேனி முழுவதும் தங்கத் தகடு வேயப்பட்டிருக்கிறது. இச்சிலையை திருவனந்தபுரத்தில் இப்பொழுது தரிசிக்கலாம்.